அவங்களுக்கு மகனா நான் என்ன நம்பி வந்திருக்காங்கல்ல, அவ்வளவு பெரிய வீடு வசதியெல்லாம் விட்டுட்டு எங்க அம்மாவுக்கு எங்கேயாவது ஒரு மூலையில இருந்திருக்குள்ள நம்ம புள்ள வந்து ஒரு வேலைக்கு போய் கௌரவமா நமக்கு ஒரு வேளை சோறு போட்டுருவான்னு. அதான் பெத்த தாய்க்கு ஒரு வேளை சோறு போடணும்னு என் குடும்பம் யாருக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. அதனாலதான் நான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன். இங்க பாரு, நான் திருடல ஈசு, பொய் சொல்லல, எவன் சொத்துக்கும் ஆசைப்படல. மனசுக்கு நியாயம்னு பட்டுச்சு, இந்த வேலையில சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப சொல்லு, இது தப்பா? சின்னையா, திருடாம பொய் சொல்லாம அடுத்தவங்க உழைப்பை திருடி வாயில போட்டுக்காம நேர்மையா நியாயமா செய்யற எந்த வேலையும் தப்பில்ல. ஆனா நம்ம சூழ்நிலை இப்ப வேற சின்னையா. அந்த கிரிஜா தெளிவா திட்டம் போட்டு நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கி ₹10 தூக்கி போட்டு இத பிச்சையா போடுறேன், இத வச்சு பொழைச்சுக்கோன்னு சவால் விட்டு போனா அவளுக்கு முன்னாடி நம்ம கௌரவமா வாடுற ஒரு நிலைமையில தான் இருக்கோம் சின்னையா. இந்த சூழ்நிலையில நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறத அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் நான் யோசிக்காம இல்லை ஈசு. நாங்க இப்படி ஒரு வேலை பார்க்குறோங்கிறது உனக்கும் அம்மாவுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சப்ளையர் வேலை பார்க்குறோன்னு பொய் சொன்னேன். அதுக்கு காரணம் இருக்கு ஈசு. நம்ம இருந்த நிலைமைக்கும் இப்ப நம்ம இருக்கிற நிலைமையும் ரொம்ப மோசம். இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி எச்சையில் எடுக்கிறேன்னு தெரிஞ்சா நீ சொல்ற மாதிரி சித்தப்பு, அத்தை, மாமா, சித்தி, இந்த கதிரு பைய எல்லாரும் நல்லா கை கொட்டி சிரிப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அவங்க கண்ணிலலாம் படாம ஏன் இவ்வளவு எதுக்கு சித்தப்பே வந்தாப்புல எங்க நான் எச்சையில எடுக்கிறத பாத்துருவாப்புலன்னு இதோ துண்டாலாம் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு இவனு நானும் தான் எச்சையில எடுத்து போட்டோம். அவங்க நம்ம இப்படிலாம் தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம நேரம் சூழ்நிலை உண்மையா எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல ஈசு. நான் என்ன வேலை பார்க்கணும், என்னன்னு போய் கேட்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கும் அம்மாவுக்கும் இது கஷ்டமா இருக்குன்னு தெரியும். நீ மன்னிச்சிரு ஈசு, என்ன மன்னிச்சிரு. சின்னையா, நீங்க பாருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. அதுக்கு போய் நீங்க எப்படி மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. இந்த வேலை நமக்கு வேண்டாம் சின்னையா, இது நமக்கு வேண்டாம். நீங்க பாருங்க, ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நமக்கு இந்த வேலை வேண்டாம். நான் இது கிரிஜா சம்பத்துக்காக மட்டும் சொல்லல. நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா அத்தை யோசிச்சு பாருங்களேன், தாங்கிக்கவே முடியாது. சின்னையா, நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். ப்ளீஸ் சின்னையா. சரி சார். சரி, நீங்க சீக்கிரமா போய் ஓனர் கிட்ட சொல்லிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல ஈசு, இப்ப போய் சொன்னா நல்லா இருக்காது. இவ்வளவு நேரம் நானும் அவனும் வேலை பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு கையோட அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த சம்பளமே நமக்கு வேண்டாம். நீங்க என் கூட வந்துருங்க சின்னையா. நான் சொல்றத கேளுமா. இங்க பாருமா, உனக்கு பிடிக்கலன்னு நான் இந்த வேலையை விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அம்மா கிட்ட நீ இதை பத்தி எதுவும் சொல்லிக்காத. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க. நாங்க அரை நாள் வேலை பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பொழுது சாஞ்சிரும். 11 மணிக்குள்ள வேலையை முடிச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. என்ன
சரியா? நாளையில இருந்து போக கூடாது. நான் போக மாட்டேம்மா, நான் போக மாட்டேன். ஆ, வா. வண்டி எங்க? வா வா. நீ கிளம்பு. சின்னையா இங்க பாருங்க, மறக்காம இன்னைக்கே சொல்லிட்டு வரணும். கண்டிப்பா சரியா? நாளைல இருந்து நீ வேலைக்கு கொஞ்சம் வரமாட்டேன்னு இன்னைக்கே சொல்லிட்டு சொல்லிடு. சரிங்க, நாங்க சொல்லிடுறோம். நாளையில இருந்து இந்த வேலைக்கு வரமாட்டேன். நீ கிளம்பு. பாத்து பத்திரம். பாத்து. சீக்கிரமா வந்துருங்க. வந்துடுறம்மா, நீ பாத்து போ. சரிங்க. வா போலாம்.